நமசிவாய். எல்லா விஷயம் இந்துச்சுவாங்க. நம்மளே இப்படி சமீபமாக குலதெய்வ வழிபாடு அதை பற்றிய பேச்சுகள் நிறைய வந்து கொண்டு இருக்கிறது. அந்த வகையில் குலதெய்வம் கண்டிப்பாக ஒவ்வொரு மனிதருக்கும் உண்டு, ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் உண்டு. குலதெய்வத்தினுடைய அருள் இருந்தால்தான் நாம் சமூகத்திலே முன்னேறவும், இந்த உலகத்திலே நமக்கு ஆன்மீக முன்னேற்றமும் பொருளாதார முன்னேற்றம் கண்டிப்பாக நடைபெறும். அப்படி குலதெய்வத்தினுடைய சப்போர்ட், குலதெய்வத்தினுடைய சப்போர்ட் நமக்கு கிடைக்கல அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, நிறைய பிரச்சனைகள், குடும்பத்தில் அமைதியின்மை, திருமண தடை, குழந்தையின்மை, சிறு சிறு பிரச்சனைகள், சந்தனங்கள், பித்திருக்குடைய சாபங்கள், இது எல்லாமே நமக்கு வெளிப்படுத்த ஆரம்பிக்கும். இது ஜாதகத்திலாம் சொல்லுவாங்க, பித்திருக்குடைய சாபம் இருக்கு, குலதெய்வத்தினுடைய சாபம் இருக்கு, அம்மையோட சாபம் இருக்கு அப்படின்ட்டு சொல்லிட்டு இருப்பாங்க. அது தெரிய ஓரளவுக்கு உண்மைக்கு இது எப்படி நம்ம சரி செய்யறது அப்படின்னா, கண்டிப்பாக குலதெய்வத்தை வணங்கியாகணும். கண்டிப்பாக இப்பெல்லாம் பல வந்து போயிட்டு வராங்க, வருஷத்துக்கு ஒரு முறையாவது குலதெய்வத்துக்கு போயிட்டு வணங்கிட்டு வராங்க. இந்த வகையில் குலதெய்வ வழிபாடு, எனக்கு வந்து குலதெய்வமே தெரியல அப்படின்றவங்க சில பிரச்சனை முருகனாகலாம், திருமணனாகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் வந்து முற்றிலும் தவறானது. எங்களுக்கு தெரியல வந்து அது முற்றிலுமே தவறானது. ஏன் அப்படின்னா, குலதெய்வம் என்பது பெண் தெய்வமாக தான் கண்டிப்பாக இருக்கிறது. நாங்கள் பார்த்த வகையில் பெண் தெய்வமே குலதெய்வம். ஏனென்றால் அவர்கள் அன்பு கருணையாக உள்ளவர்கள். அதெல்லாம் பெண் தெய்வமே குலதெய்வம். எங்களுக்கு குலதெய்வம் தெரியல அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, வேணும் பிரச்சனை உங்களுடைய குலதெய்வமே எங்களை ஆசீர்வாதங்கள் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவங்க வந்து ஆசீர்வாதம் பண்றாங்க. இவங்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னா என்ன செய்யலாம் அப்படின்னா, குலதெய்வ வழிபாடு ஒரு முறைகள் இருக்கு. இப்போ சமீப காலமாக சின்ன வந்து இதுதான் செய்ய சொல்லுவோம். இந்த பூஜையை வந்து நம்ம செவ்வாய் அல்லது வெள்ளிக்கிழமையில காலங்கத்தால குளிச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். இது எப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். இந்த குலதெய்வம் செய்ய பூஜை செய்ய ஆரம்பிச்ச 7 நாளுக்கு 10 நாளுக்குள்ள உங்களுக்கு கண்டிப்பாக ரிசர்ச் நீங்கள் என்ன நினைச்சு வந்துட்டோ அது நடக்க ஆரம்பிக்கும். அப்போ உங்களுக்கு முழுக்க நம்பிக்கை ஏற்படும். ஒரு 48 நாள் செஞ்சீங்கன்னா குலதெய்வங்களுடைய பூரண பரிபூரண அருளும் ஆசையும் உங்களுக்கு கிடைக்கும். வாழ்க்கையில் நீங்கள் முன்னேற்றம் அடையலாம், பிரச்சனைகள் விடுபடலாம். இதில் அனைத்து பூர்வமாக உணர்வுகள். இப்போ இந்த பூஜை எப்படி செய்யணும்னு சொல்லிடுறேன். அந்த செவ்வாய் அல்லது வெள்ளிக்கிழமையெல்லாம் ஆரம்பிக்கணும். முதல்ல வந்து ஒரு சாமி ரூம் வீட்டில் என்ன பண்ணுறோம், சாமி ரூம் இருக்கிற இடத்துல பழங்கால போட்டு பச்சரிசி கொஞ்சம் கட்டி கொட்டி வச்சு அதில் பஞ்சமுக விளக்கு, அதில் நல்லெண்ணெய் இருக்கும், தூய நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சமுக திரி வச்சு விளக்கேற்றி வச்சு 3 வகையான பழங்கள், வெத்தலை பாக்கு, வாழைப்பழம், தேங்காய் இதெல்லாம் வச்சு ஸ்ரீதாக ஒரு கடை, சக்கரை பொங்கல், வெறும் பொங்கல், சுண்டல், இந்த வகையில் ஏதாவது வச்சு படைச்சி வச்சுட்டு வட்டி ஏற்றிக்கிறோம். வட்டி ஏற்றி தேங்காயை உடைச்சி நம்முடைய கோரிக்கைகளை முதல்ல சொல்றோம். என்னுடைய பையனுக்கு திருமணம் நடைபெறணும், இல்லை எங்களுக்கு குழந்தை பிறக்கணும், அந்த மாதிரி எந்த வகையான இல்லை நான் பிஸ்னஸ் பண்ண போகிறேன், அது வந்து உங்களுக்கு வெற்றிகரமாக நடத்தி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி கோரிக்கைகளை வட்டி ஏற்றி வச்சு வேண்டிட்டு அதுக்கப்புறமா கற்பூர ஆரோக்கிய காட்டி பூஜையை முடிச்சிடுங்க. ஃபர்ஸ்ட் நாள் இதை பண்ணுறீங்க. 2வது நாள் என்ன பண்ணுறீங்க, அந்த வாழைகள் இருக்கிற பக்கத்துக்கு ஒரு தட்டில் கொட்டி வச்சு வாழைகள் எடுத்துருங்க. தட்டில் கொட்டி வச்சு அதில் பஞ்சமுக விளக்கு வச்சு 48 நாட்கள் இடைவிடாமல், குறிப்பாக பெண்கள் வந்து செய்ய ஆரம்பிக்கலாம். மாதவிடாய் காலத்தில் இந்த 3 நாளைக்கு மட்டும் வேறு யாராவது செய்ய சொல்லிக்கலாம். கண்டிப்பாக அதை செய்யக்கூடாது. 48 நாள் இடைவிடாமல் இதை செஞ்சு வந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக பரிபூர்ணமாக குலதெய்வத்தில் அருளும் அரசியும் கிடைக்கும்.
உங்கள் வாழ்க்கையில் முன்னேறுவது கண்டிப்பாக உண்டு. ஆன்மீக முன்னேற்றமும் கிடைக்கும், பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் கிடைக்கும், குடும்ப பிரச்சனைகளும் கண்டிப்பாக விடுபடலாம். இது குலதெய்வ பூஜை செய்யக்கூடிய நன்மைகள். இதை கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் செஞ்சு பாருங்க, கண்டிப்பாக பலன் அடைவீங்க. குலதெய்வம் தெரியலன்ற பிரச்சனையே வேண்டாம். நீங்க குலதெய்வம் தெரியல, இந்த குலதெய்வம் தெரிஞ்சவங்க கூட சரி, உங்களுடைய குலதெய்வமே வந்து ஆசீர்வாதம் செய்யுங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அந்த குலதெய்வம் வந்து ஆசீர்வாதம் செய்யும். இந்த குலதெய்வம் சில பேருக்கு மாறி கூட இருக்கலாம், தெரியாம கூட இருக்கலாம். அதனால குலதெய்வமே அவருங்க உங்களை வந்து ஆசீர்வாதம் செய்யுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அவங்க ஆசீர்வாதம் செய்வாங்க. அவங்க வாழ்க்கையில முன்னேற்றம் அடையலாம். நீங்களும் செய்யுங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் தயவு கூர்ந்து சிலவங்க அவங்களுக்கு குலதெய்வ பூஜையை ரெக்கமெண்ட் பண்ணுங்க, அவங்களும் செஞ்சு பயனடைவாங்க. இது கண்டிப்பாக உண்மை. உலகெங்கும் தலை தோன்றுவாங்க, உலகத்து உயிர்கள் எல்லாம் உத்தமமாக. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய.